ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் விபிஎஸ் தீம் என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? சத்தமா? ஓகே, இப்போ நம்ம பாஸ்டர் அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம தீம் சாங் பார்க்க போகிறோம். ரெடியா எல்லாரும்? ரெடியா? சரி, நல்லா இருந்ததா இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம்? 6 நாள் ப்ரோக்ராம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வேதாகம வசனம் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடலாம், ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 நாளும் இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்த உங்கள் பிள்ளைகளை உங்கள் நாமத்தினாலே பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இந்த பாலகர் வாயிலை துதி உண்டு பண்ணின கர்த்தர், இவங்க உம்முடைய பாடல்களை பாடவும், உம்முடைய நாமத்தை உச்சரிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தினால இந்த எல்லா பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இவங்க வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் ஆசீர்வாதம் பெறட்டும், உடன் பிறந்தவர்கள் ஆசீர்வாதம் பெறட்டும். இன்றைக்கு வசனத்தை கேட்டு புறப்பட்டு தங்கள் வீடுகளுக்கு போக போகிறாங்கப்பா. அந்த எல்லைகள்லாம் கர்த்தருடைய தெய்வீக காவல் தங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர்ஸையும் உங்கள் நாமத்தினால பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். அவங்க வாழ்ந்திருக்கட்டும், இன்னும் அநேக ஆண்டவரே மக்களுக்கு எடுத்து நீர் அவங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த வருஷத்துலேருந்து வீடுகள் தோறும் ஆண்டவரே நாங்கள் சிறுவர் ஊழியங்களை தொடர்ந்து செய்வதற்கான பலனையும் கிருபையும் எல்லா டீச்சர்ஸுக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நீங்கள் தரும்படியாக ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே வாலண்டியர்ஸ் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தங்களுடைய பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் சபையில் வந்து உட்கார்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பணி செய்த எல்லா வாலண்டியர்ஸும் உங்கள் நாமத்தினாலே ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். எல்லார் மீதும் தெய்வ கிருபை தங்கட்டும். இந்த ஊழியத்தை முன்னின்று பொறுப்பெடுத்து செய்த ஜூலிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை இயற்றவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேத பாடங்களை புத்தகங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கவும் நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழைப்பு பரமணி அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு, அழைப்பு பரமணி அழைப்பு, அழைப்பு பரலோக அழைப்பு. கால்பந்தார் பாரு, உன் கிரியேட்டரோடு பேசு. ஓடாத கால ஹோல்கள வேக வேண்டி இருக்கும் எல்லுல. கால்பந்தார் பாரு, உன் கிரியேட்டரோடு பேசு. ஓடாத கால ஹோல்கள வேக வேண்டி இருக்கும் எல்லுல, வேக வேண்டி இருக்கும் எல்லுல. என்ன போல ஆடுங்க, அம்மா சுத்தி வருங்க, ஆனா ரொம்ப பிஸிங்க. ஃபர்ஸ்ட் டே தீம் என்ன தெரியுமா? சூப்பர், சரியாக சொன்னீங்க. இப்போ நம்ம யார்கிட்ட வேணாலும் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஆனால் ஏசப்பட்ட மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் நாளோடைய டான்ஸ் இப்போ வசனம் பார்க்கலாமா? Busy,
1 கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 கிறிஸ்து இயேசுவில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 இயேசு கிறிஸ்துவினால் நான் எதை பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 Day 1 கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 ரெண்டாவது நாளுடைய தீம் என்ன தெரியுமா? நாட் ரீச்சபிள். சிலரை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா நம்ம சொன்னது அவங்க காதுலயே போயிருக்காது. ஏன் தெரியுமா? அவங்க வேற எதையோ யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு நம்ம சொன்னது என்ன இருக்காது, காதுல கேட்டு இருக்காது. நீங்க எப்படி ஆண்டவர் பேசும்போது காது கொடுத்து கேட்பீங்களா? சரி, டான்ஸ் பார்க்கலாமா? பன்னிரண்டு பேரு இயேசுவோடு யாரு? சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோடு யாரு? சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசித்தாரு. இவரை போல யாரு உன்னை நேசிப்பாரு? இவரை போல யாரு உன்னை நேசிப்பாரு? தம்மையை பலியாய் கொடுத்து உன்னை நேசித்தாரு. தம்மையை பலியாய் கொடுத்து உன்னை நேசித்தாரு. 12 பேரு இயேசுவோட யாரு? சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசிப்பாரு. 12 பேரு இயேசுவோட யாரு? சிஷ்ய கூட்டம் தானா பாரு. துரோகியான யூதாஸ் கூடவே இருந்தா ஆனாலும் நேசிப்பாரு. Day 1 வசனம். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 Day 4 not answering. அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27 Day 1 கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6 Day 2 நாட் ரீச்சபிள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6 தேர்ட் டாபிக் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃப் எதுக்கெல்லாம் ஆகும்? ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னா என்ன பண்ணும்? சுவிட்ச் ஆஃப் ஆகும். நம்மளும் அதே மாதிரி மூட் அவுட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? காலையில் எழுந்து ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் தான் நம்மளுக்கு என்னது? ஒரு சார்ஜ். ஓகேவா? இப்போ சார்ஜில் போடு சாங்ஸ் இன்டர் ஏ பசங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. சார்ஜில் போடு போன சார்ஜில் போடு, பேட்டரியிலோ சீக்கிரம் சார்ஜில் போடு. சார்ஜில் போடு போன சார்ஜில் போடு,
பேட்டரியிலோ சீக்கிரம் சார்ஜில் போடு. முக்கியமான கால் வருது மிஸ் பண்ணாத, ஆயத்தமா இல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். முக்கியமான கால் வருது மிஸ் பண்ணாத, ஆயத்தமா இல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். கனெக்டிங்ல இருந்தாதான் அட்டன் பண்ணலாம், கனெக்டிங்ல இருந்தாதான் அட்டன் பண்ணலாம். இயேசுவோடு எப்போதும் பேசி மகிழலாம், இயேசுவோடு எப்போதும் பேசி மகிழலாம். ஏசப்பா சொன்ன 10 கன்னிகை பற்றி ஓமைகளை நடனத்தோடு பார்க்க போகிறோம். இதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு பாருங்க. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்கும் காலம் வந்ததே, திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. அத்திமரம் காய் காய்க்கும் காலம் வந்ததே, திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் எப்போ வரப்போற? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டயர்டா இருக்கு, தூங்க போலாம். எப்படியும் மணவாளன் வரும்போதும் எக்கால சத்தம் கேட்க தானே போகுது, அப்போ எழுந்துக்கலாம். சரி வாங்க எல்லாம் தூங்கலாம். சரி வாங்க எல்லாம் தூங்கலாம். எழுந்துருங்க, மணவாளன் வந்துட்டாரு, எல்லாரும் எழுந்துருங்க. அச்சோ, எண்ணெயிலேயே உங்ககிட்ட இருக்கா? என்கிட்டே கொஞ்சம் தான் இருக்கு, மணவாளன் வர வரைக்கும் விளக்கு எரியணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க, எங்களுக்கே கம்மியாக தான் இருக்குது. சரி வாங்க போய் எண்ணெய் வாங்க போகலாம். மணவாளர் வந்துட்டாரு, வாங்க வாங்க போலாம். அச்சோ, மணவாளன் வந்து 5 பேரை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. மணவாளரே கொஞ்சம் கதவு தரங்க, மணவாளரே கதவு தரங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. ஆயத்தமா இருந்து வரவேற்க வேண்டியவங்க வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு வந்தா யார் அவங்கள உள்ள சேர்த்துப்பாங்க? அதனாலதான் இவங்கள புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று அழைக்கப்படுறாங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று மத்தேயு 25:13 வேதத்துல கூறப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரை வரவேற்க ஆயத்தமா இருப்போம், அவரோடு கூட விருந்துல பங்கு பெறுவோம். ஆமீன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. டே 3. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. டே 4 டாபிக் என்ன பார்த்தோம்? வெரி குட். இப்போ நான் கேட்டேன், நீங்கள் பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் நான் பக்கத்தில் இருக்கவங்களோ நம்ம எதிர்க்க இருக்கவங்களோ நம்ம கேட்கும் போது அவங்க ஆன்சர் பண்ணலன்னா நமக்கு எப்படி இருக்கும்?
கோவம் வரும், ஒரு விதமான டென்ஷன் வரும். ஆனால் ஏசப்பா நம்ம கூட பேசுவார். நம்ம வந்து ஆன்சர் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவர் டென்ஷன் ஆக மாட்டார். ஆனால் நஷ்டம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. வெரி குட். இப்போ வந்து அது சம்மந்தமாக ஒரு நல்ல போதகரை டான்ஸ் நம்ம பார்க்கலாம். நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நானே உன் தேவன், உன் சீருஷ்டிக, உருவாக்காதே, உருவம் கொடுக்காதே. நானே உன் தேவன், உன் சீருஷ்டிக, உருவாக்காதே, உருவம் கொடுக்காதே. அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27. Therefore not answering. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவான். மத்தேயு 16:24. Therefore அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27. கடைசி நாள் டாபிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கடைசி நாள் டாபிக் என்னன்னு தெரியாதா? ஹலோ, நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரோடு நல்ல உறவாடு இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நம்ம பேசும்போது அவர் நம்மோடு பேசும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய தொடர்பில் இருக்கணும். சரிங்களா? அதே போல் இந்த விபிஎஸ் முடிஞ்சு அதில் ப்ரே பண்ண, ஜெபம் பண்ண எல்லாம் ஆசிரியரை சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது தொடர்ந்து அவரோடு பேசி கொண்டு இருக்கணும். சரிங்களா? எல்லோரும் செய்வீங்களா? வெரி குட். அதே போல் இந்த விபிஎஸ்ஸில் படித்த 5வது நாள் தீமை பற்றி சீனியர் பாய்ஸ் இப்போது ஸ்கிட்டாக போட்டு காட்டுவாங்க. அதை பார்க்கலாமா? அனுப்பும் நான் போகிறேன். அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். இயேசுக்காக வாழ்ந்திட, அவர் உரித்ததை நிறைவேற்றிட, மரியோரை மீட்டிட நான் போகிறேன். இயேசுக்காக வாழ்ந்திட, அவர் உரித்ததை நிறைவேற்றிட, மரியோரை மீட்டிட நான் போகிறேன். அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். அனுப்பும் என்னை அனுப்பும் நான் போகிறேன். ஹை ஜாலி. பிளாக் தண்டருக்கு 2 டிக்கெட் கிடச்சிருக்கு. ஒன்றுத்தில் நான் போயிடுவேன், இன்னொருத்தில் யாரை கூப்பிடுவேன்? நம்ம ஃப்ரெண்டு கார்த்தியை கூப்பிடலாம். அவனுக்கு ஃபோன் போடுறேன். செகண்ட் கால் வருது பாரு. மறுபடியும் வந்துட்டே இருக்கடா, எடுத்து பேசுறா. நான் அப்புறமா பேசணும்டா. இவனுக்கு வேறு வேலையே இல்லைடா. சர்ச்சுக்கு போனியா, பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா கேட்டே இருப்பான்டா. அதனால தான் நான் வேற ஒருத்தவங்க கூட பேசியிருந்தேன். அவனுக்கு பிஸி ரிங்டோன் போகும்டா. இப்போ இவனுக்கு ஃபோன் போட்டான், அடுத்தது உனக்கு தான் வரும் பாரு. எனக்கு ஃபோன் பண்ணால் பிரச்சனையே இல்லைடா. பக்கத்து ரூமில் இருந்தாலே எனக்கு சிக்னல் கிடைக்காது. அவன் வீடு எங்கே இருக்குது, என் வீடு எங்கே இருக்குதுடா. சிக்னல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் உனக்கு தான் வரும் பாரு. எனக்கு பிரச்சனையே இல்லை. என் ஃபோன் நேற்று நைட்லேருந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குடா. சபரி, நெக்ஸ்ட் உனக்கு தான் வரப்போகுது பாரு. ஹலோ
ஹலோ, ஒழுங்காக கேட்கலடா. டேய் இங்கே டவரே இல்லைடா. கொண்டா கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். எப்படா இப்பெல்லாம் நடிக்கிற நீ? டே அஜய், எங்கள் எல்லாருக்கும் போட்டான், அடுத்தது உனக்கு தான் வரும் பாரு. இதோ பேசிட்டு வரேன்டா. கிறிஸ்டோபர் தான். என்னடா ஜாலியாக வரேன்? கிறிஸ்டோபர் ஃபோன் பண்ணான்டா. பிளாக் தண்டர் 2 டிக்கெட் இருக்குன்னு என்னை கூப்பிட்டான். உங்களுக்குலாம் ஃபோன் பண்ண நீங்கள் எடுக்கலையாமே, அதனால தான் நான் என்னை கூப்பிட்டான், நான் போகிறேன். ஏய், இது தெரிஞ்சிருந்தா நான் அவங்ககிட்ட கட் பண்ணிட்டு கிறிஸ்டோஃபர் கிட்ட பேசியிருந்திருப்பேனேடா. இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கிட்டே போய் பேசியிருப்பேனேடா. இது தெரிஞ்சதுன்னா நான் நேற்று நைட்டே சார்ஜ் போட்டிருப்பேனேடா. டேய் இது தெரிஞ்சு தான் நான் ஒழுங்காகவே பேசியிருப்பேன் நான் கூட. கிறிஸ்டோபர் சொல்லும் போது நாங்கள் எடுத்திருந்தா அந்த வாய்ப்பு எங்களுக்கு வச்சுருக்கோம். அஜய் எடுத்ததால் அந்த வாய்ப்பு அவனுக்கு வச்சிருக்கு. அதே மாதிரி ஏசப்பா கால் பண்ணும்போது நீங்களே எடுங்க. டே 5. ஹலோ, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் அடியேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. எல்லாருக்கும் ப்ரோக்ராம் நல்லா பிடிச்சிருக்கா? நம்ம ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நம்மளும் ஆண்டவருடைய கையில் நம்மளை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நம்மளே எடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். ஓகேவா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அவருக்காக எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். ஓகேவா? நித்தியமாக அவரோட வாழ்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நான் ரொம்ப பிஸி, என்னெல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேற ஒருவருக்கு கிடைச்சிடும். அதனால் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். காட் பிளஸ் யூ. பொண்ணு பாருங்க. I'm
Thank you.